தண்ணி பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம். எவ்வளோ பெரிய கம்பெனி, ஆனால் டிரைவருங்களுக்கு தண்ணி பிடிக்கிற இடம் அப்படி இருக்குது. ராஜஸ்தான் பேவாரில் லோடு இறக்கிட்டு நம்ம ஹரியானா அம்பாலாவுக்கு போகும்போது பயங்கரமான மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இடி மின்னல் வச்சு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, என்ன ரோலெல்லாம் கீழே உளுந்து வந்துருக்க மாட்டேங்குது. இல்லைன்னா பூரா ஒடுக்காரு. பேவார்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு லோடு இறக்கி முடிச்சு மழை கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளும் ரொம்பவும் சிரமப்பட்டு தான் அவங்க கூட கஷ்டப்பட்டு லோடு இறக்கிட்டு அப்படியே வந்தோம். நேராக இப்போ பசிக்குதுங்க, முதல்ல போய் சாப்பிடுவோம் வாங்க. குடிக்கிற தண்ணி சுத்தமாக குடிக்கிற தண்ணி குடிச்சு சாப்பிட்டு போகணும். இப்போ காலையில் விடிஞ்சிருச்சுங்க. காலையில் விடிஞ்சு நான் இப்போ தான் எந்திரிச்சேன். இப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னா அம்பாலா கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இசார் பக்கமாக வர வர என்ன ஆகி போச்சுன்னா நமக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. வண்டி நிப்பாட்டிட்டோம் கொஞ்ச நேரம். இப்போ டீசல் பார்த்தீங்கன்னா அடிக்கணுங்க. டீசல் அடிச்சுக்கிட்டு இங்கே 88 ரூபா போட்டிருக்கு. 88 ரூபா நமக்கு ஓரளவுக்கு டீசல் அடிச்சுக்கிட்டு நம்ம லோடு இறக்கிட்டு மீதி டீசல் அங்கே போய் ஃபில் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம வந்த நேரமோ என்னன்னு சொல்லி தெரியல, இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த ஹோட்டலே இழுத்து மூட போகிறாங்களாம். கடைசியாக சாப்பிட போகிறது நாங்கள் தான். அதனால் பார்த்தீங்கன்னா 2 வகையான குழம்பு தாங்க இருக்குது அப்படின்னாங்க. என்ன குழம்புன்னா பருப்பு குழம்பும் அந்த மிக்சர் குழம்புன்னு சொல்லுவாங்களே அதுதான் இருக்குதுன்னாங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தால் நாங்கள் தான் கடைசி ஆள் சாப்பிட்றது. கடைசியாக முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஹோட்டலே டோட்டலாக காலி பண்ணுறாங்க. வெயில் நல்லா வச்சு பொழந்து கட்டுதுங்க. என்னடா டெல்லியுடைய கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லி பார்க்குறீங்களா? டெல்லியில் 2 கிலோமீட்டரில் இந்த டெல்லி எக்ஸ்பிரஸ் திரும்பக்கூடிய இடம், நம்ம போய் திரும்பக்கூடிய இடம் வந்து 2 கிலோமீட்டரும் போட்டிருக்கு. ஆனால் நம்ம அதில் போக போகிறதில்ல. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பழைய ரோட்டில் தான் போக போகிறோம். எப்படியும் பார்த்திங்கன்னா லோடு இறக்குறதுக்கு நைட்டு தான் போவோம். பார்க்கலாம், எப்படி நைட்லாம் லோடு இறக்க மாட்டாங்க. ஏன்னா 6 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் கம்பெனி. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கோதுமையெல்லாம் அறுவடையான நேரம்னு நினைக்கிறேன். நிறைய வயல்லாம் பார்த்திங்கன்னா கோதுமையெல்லாம் அறுவடைக்காக எல்லாம் அறுத்து வச்சுருந்தாங்க. அதே போல் போகிற வழியில் இந்த சூரியகாந்தி தோட்டம்லாம் நிறைய இருந்தது. நிறைய வண்டி நிப்பாட்டிட்டு காரில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்க எல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நமக்கும் ஒரு ஆசை தான் நிப்பாட்டி எடுக்கலான்னு. நமக்கு அந்த இடத்துல நேரம் செட் ஆகாது. ஏன்னா ரோடு வந்து சின்னசாக இருக்குது, அதனால் வந்து நிப்பாட்ட முடியாது. இப்போ கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்ட வந்தாச்சுங்க. கம்பெனி இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயிட்டு பில் என்ட்ரி பண்ணுவோம் வாங்க. கம்பெனிக்கிட்ட போயிட்டு நான் பேசுகிறேன். வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஹரியானாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டு ஹரியானா ட்ராவலில் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ கம்பெனியுடைய கேட்டுக்கு வெளியே வந்து பார்க்கிங் பண்ணி நிப்பாட்டியாச்சுங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு அந்த ரேஞ்சில் தான் வந்து என்ட்ரி போடுவாங்களாம். சரின்னு சொல்லிட்டு பில்லை மட்டும் உள்ளே கொடுத்துட்டு அவ்வளோதான், கம்ப்ளீட் ஜிலோ ரெஸ்ட்டு தான். சரி வாங்க உள்ளே போகலாம். நைட்டு பார்த்திங்கன்னா நிப்பாட்டி இங்கே தான் படுத்தோம். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்தேன். நம்ம கூட வந்த வண்டியெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்தேன், இருக்குது. ஹரியானா அம்பாலாவுக்கு வந்து ஜூஸ் கம்பெனிக்கு வந்துருந்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட நமக்கு முன்னாடி ஒரு 3 வண்டி இருந்தது. இப்போ 2 வண்டி உள்ளே போயிருக்கு. ஒரு நாளைக்கே 2 வண்டி தான் இறக்குறாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பக்கம் 2 வண்டி நிற்குதா, எனக்கு பின்னாடி ஒன்று நிற்குதா, அந்த கார்னரில் ஒன்று நிற்கிது. எனக்கு பின்னாடி வந்ததே இன்னும் 4 வண்டி இருக்குது. இப்போ அடுத்த பேட்ச் வந்து நாங்கள் 2 வண்டி போவோம். சாயந்தரத்துக்குள்ளே ஒரு 4 வண்டி இறக்கி விட்டாங்கன்னா நம்ம இங்கேருந்து அடுத்த லோடு ஏற்றிக்கிட்டு ஊர் பக்கம் கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். எங்கள் அம்மா என்னை பிரிஞ்சு போனது இன்னுமே என்ன கிட்டத்தட்ட ஒரு எங்களையும் 30 வருஷம் எங்களையும் வளர்த்திட்டாங்க. ஆனால் இருந்தாலும் எங்களை அந்த பிரிவிலேருந்து இன்னும் மேலே முடியல. உண்மையாகவே எனக்கு காலையிலையும் சாயந்தரம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவாங்க. எப்படிப்பா இருக்க, சாப்பிட்டியா இல்லையா, என்ன பண்ணுற, பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலையும் சாயந்தரம் மறக்காமல் கூப்பிட்ருவாங்க. அந்த ஃபோன் கால் இல்லை. அது எப்படி என்னால் திருப்பி அந்த வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியலைங்க. எல்லாம் கடந்து போகும், பார்ப்போம். சரி நண்பர்களே, இந்த டயரில் மவுத்து சரியாக இருக்கா? பஞ்சர் கடை. பஞ்சர் வந்து எப்படி போடுறாங்க, டியூப் வந்து சரியாக மாட்டணுமா இல்லையா, இந்த டியூப் கரெக்டாக போட்டிருக்காங்களா, இதுலேயும் பாருங்கள் சரியாக இந்த பக்கம் இருக்கா, இப்படி பார்த்த மாதிரி இருக்கா. எவ்வளோ ஒரு திறமசாலியாக இருந்தால் டியூப்பை கொண்டு வந்து எப்படி மாட்டி வச்சுருக்கேன் பாருங்களேன். அப்பா இல்லை,
ஆள் பார்க்கல, அந்த சமயத்தில் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. எப்படியாப்பட்ட பஞ்சர் கடைக்காரராக இருப்பார் அவர். இப்படி கூட மாட்டி வைக்கிறது. வெறும் பச்சை தண்ணி ஊற்றி டீயை போட்டு கொடுத்துட்டு 15 ரூபா அப்படின்னாங்க. என்னத்தை நம்ம சொல்கிறது, ஏன்னா ஒரே கடை தான் இருக்குது. அதனால் வந்து இன்னும் பேசுகிறதுக்கு வழி இல்லை. டீயை குடிச்சிட்டு வந்து வண்டிகிட்டு உட்காந்துருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோடை இறக்கலைங்க. ஏன்னா சாயந்தரம் ஆகி போச்சு. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்த வண்டிங்களே இன்னும் ஒரு 3 வண்டி இருந்தது. அதெல்லாம் லோடு இறக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஐஸ்கிரீம் வண்டி வந்திருக்குங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வண்டியில் வந்து சமைக்கிற வேலை. நம்ம காலையில் சமைக்கலை, இப்போ சாயந்தரம் தான் சமைக்க போகிறோம். அதனால் வந்து காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து காய்கறி வாங்கிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு தாங்க சமைக்க போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இது அடுத்த நாள் காலையில் இப்போ பயங்கரமான மழை வரக்கூடிய ரேஞ்சில் இருக்குது. மேகம்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருட்டு கட்டிக்கிட்டு வந்துருச்சு. காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காற்றுனா காற்று, பயங்கரமான காற்றுங்க. அப்படியே ஒரு தார்பாய் ஒன்று பறந்து வந்து மரத்தில் மாட்டிக்கிச்சு. காற்றுல அப்படியே பறக்குது. ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாய் பறந்துன்னு வந்து இந்த கம்பத்தில் மாட்டிக்கிட்டு எப்படி பறக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அது எங்கே ஒயர் லைன்லங்கன்னா தாங்கிருமோன்னு ஒரு பயத்திலே இருந்தோம். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை கீழே. காற்று ஏன்னா நிற்கவே இல்லை, காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா? அது எங்கிருந்து கீழே இறங்கினா தான் நம்ம பிடிச்சி கீழே தூக்கி போட முடியும். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 ராடை வச்சு बैटरी डाउन 2 राड वச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. स्टार्ट हो जाती है। अरे देखो अरे भाग गई ले हाइट जी सक्सेस பேட்டரி கழட்ட முடியாத சமயத்தில் 2 ராடை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இங்கே தான் குடிக்கிறதுக்கே தண்ணி இங்கே தான் பிடிக்கணும் மாட்டாங்க. நேற்று இங்கே தான் ஒரு கேன் வந்து பிடிச்சிட்டு போனேன். அங்கேருந்து பைப் அங்கேருந்து விடுவாங்க. கேன் இங்கேருந்து பிடிச்சிட்டு போனேன். எப்படி இருக்கு பாருங்க. இத்தனை வண்டி வருது போகுது. உங்களுக்கு வசதி இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? தண்ணி பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம்? எவ்வளோ பெரிய கம்பெனி, ஆனால் டிரைவருங்களுக்கு தண்ணி பிடிக்கிற இடம் அப்படி இருக்குது. வெயில் அடித்தா தூங்குற இடம், பொழுதானா உக்காடுற இடம், வண்டிக்கு முன்னாடி இருக்கிற இடம் வாசல், அப்படி தான் இருக்குது. இந்த ரோடு வந்து அவ்வளவு இணக்கமாக இருக்குது டிரைவருங்களுக்கு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓரத்தில் இந்த பக்கம் உட்காருறது, அந்த பக்கம் வர்றது. வெயில் அடித்தா அந்த பக்கம், காலையில் நேரத்தில் அந்த பக்கம், மாலையில் நேரத்தில் இந்த பக்கம். இப்போ நைட் நேரம் ஆயிடுச்சு. நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னா, அங்கே கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுதுல, அங்கே ரோட்டில் தான் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா வண்டியும் ரோட்டில் தான் பார்க் பண்ணியிருக்கு. இது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு லேண்டு மாதிரி இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு இடம். அது கம்பெனிக்கு முன்னாடி ரோடு வசதி போட்டு விட்ருக்காங்க. நல்ல ஒரு வசதியாக இருக்குது. ரோட்டில் தான் நிப்பாட்டிக்கணும். கம்பெனிக்கு வந்து பார்க்கிங் வந்து சின்னதாக தான் இருக்குது. அதனால் அங்கங்கே ரோடு இருக்கிற இடத்துல அப்படியே ஓரம் கட்டி நிப்பாட்டி இருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கே வந்து 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் லோடு இறங்கல. என்ன ஒரு சிரமம்னா, நைட்டு பூரா கொசு தொல்லை பயங்கரமாக இருக்குங்க. கொசு ஊற்றி கொளுத்தி வச்சுருக்குறோம். கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது. அப்படியே சுற்றி தெரியுது உள்ளே. அங்கே ஏதோ ரொட்டி செய்கிறாங்க மாட்டேங்குது அவங்க ஹிந்திக்காரங்க. தெரியுதுங்களா? அப்படியே மொத்தமாக கூட்டமாக உட்காந்து ரொட்டி சமைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வண்டியிலும் பார்த்திங்கன்னா இது சுரக்காய் குழம்பும் சாப்பாடு வந்து மதியமே செஞ்சிட்டோம். இப்போ குழம்பு மட்டும் செஞ்சுக்கிட்டுருக்கோம். பக்கத்து வண்டியில் அண்ணன் வண்டியில் பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே செஞ்சிட்டாங்க. அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கம்பெனிக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அலோடு இல்லை. இப்போ தான் லோடு இறக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. சரி, லோடு இறக்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். லோடு இறக்கி முடிச்சுட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டியாச்சு. இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட்லாம் உட்காந்து காலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா ஒரு சிறப்பாக தான் வந்திருந்தது. இப்போது எந்த பக்கமே லோடு பொசிஷனே வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தான் எதுவும் லோடு ஆகலை. அதனால தான் நாங்கள் லோடு இறக்கணும் ஒரு 4 வண்டியும் இங்கே தான் நிற்கிது. லோடு இறக்கின கம்பெனிலே ஓரம் கட்டி நிப்பாட்டி படுத்துட்டோம். இப்போது நாளைக்கு தான் எதுவும் தெரியும், பார்ப்போம். நாளைக்கு வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணி தூங்கிட்டு, என்ன ஒரு கஷ்டம்னா நைட்டு கொசு வச்சு பொழந்து கட்டும். சரி, பழகிடுச்சு. 2-3 நாள் இங்கேயே படுத்ததுனால பழகிடுச்சு. சரி நண்பர்களே, விடிஞ்சு காலையில் பார்ப்போம்.